அம்மா உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்கவுங்க பசங்க பெருசு தான். என்ன தப்பு பண்ணாலும் உங்கள் கண்ணை மறைக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல ஒரு உண்மை இருந்தது. நிறைய அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஆனால் கூட நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. ஆனால் சப்போர்ட் பண்ணி பேசுகிறத விட இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது அதனால. ஆனால் ஒரு விஷயமா உங்கள் பையன் இன்னும் திருந்தலை. அவர் பண்ண தப்பு அவர் இன்னும் உணரவே இல்லை. ரொம்ப கேவலமாக அவங்கள நடத்தியிருக்காரு. அவங்கள்ட்ட ரொம்ப தப்பாக பேசியிருக்காரு. எந்த அப்பாவும் அம்மாவும் தாங்கிக்க முடியாத விஷயம் உங்கள் பையன் பண்ணலை. உங்களுக்கும் பொம்பளை பசங்க இருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ விட்டுடுங்க. அந்த பொண்ணு அவரோட சேர்ந்து வாழறது நிலைமையிலே இல்லை. உங்கள் பையனுக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் மாரல் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கை விட்டுடாதீங்க. நீங்கள் விட்டீங்கன்னா இப்போ அவர் மறுபடியும் தப்பான வழிக்கு போயிடுவார். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் தம்பி, 2 பசங்க இருக்காங்க உங்கள்கிட்ட. உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா, ரொம்ப அனுபவிச்சுட்டாவ, புரியுறதுங்களா? கொஞ்சம் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. பசங்களை போய் எடுத்துகிட்டு போயிட்டு பிச்சைக்காரங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னா எந்த பொண்டாட்டி வாழ்வா? இல்ல மேடம். கேட்டா என்ன சொல்றாங்க? எனக்கு போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க? கையை நீட்டு பேசாதீங்க. யாரு என்ன அடிக்கிறதுக்கு? ஏன் அடிக்க மாட்டாங்க? குடும்பத்தோட ஊரோட அடிப்பாங்க. அடிக்கட்டும். அது எதுக்குன்ட்டு நியாயம் தர்மம் கேட்டு சரி மேடம். அடிக்கிறீங்க அவளை? இல்லையே, நான் அடிக்கலையே. கஞ்சா அடிக்கலாம் அடிக்கல, குஷ்டெல்லாம் அடிக்கல. தப்பு மேடம். ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுங்க. இந்த பாருங்கம்மா, அவர் வேலைக்கு போட்டோம். நீங்க கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, மாரல் சப்போர்ட் கொடுங்க. இனிமையாச்சும் திருந்து வாழுங்க. நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா உங்க பொண்டாட்டி ஒரு நாளைக்கு சேருவா. ஆனா இப்ப நீங்க இப்படியே டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்னைக்குமே அவளோட சேர்ந்து வாழ முடியாது. இல்ல மேடம், டார்ச்சர் கொடுக்க மாட்டேன். நான் என் வேலையை நான் பார்த்துப்பேன். நான் கிளம்பி போய். நீங்க இத பாருங்க, உங்களுக்காக நாங்க பேசல, உங்க அம்மாக்காக பேசிட்டு இருக்கோம். அவங்கள யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வளர்த்தி முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்களே, நீங்க என்ன கொடுத்தீங்க? என்ன ஒரு நாள் நிம்மதியா சோறு சாப்பிட விடுறீங்களா? என்னென்ன தொழில் பண்ணிருக்காங்க அவங்க உங்களை காப்பாத்துறதுக்கு? தெரியும்ல. என்ன சம்பாதிச்சு கொடுத்தீங்க? பையனா இருந்து சொன்னீங்கல்ல, ஆம்பளை தப்பு பண்ணாலும் ஆம்பளைன்னு. முதல் விஷயம் ஆம்பளை தாயை பார்க்கணும். என்ன பார்க்கவே வேண்டாம் மேடம். தங்கச்சிகளை பார்க்கணும், ஒழுங்கா இருந்தாவே அப்புறம் பொண்டாட்டிய பார்க்கணும். அதுதான் ஆம்பளைக்கு ரட்சணம். இருமா ப்ளீஸ், நான் அவரை சொல்லி நான் நடு தெருவுல இருந்தேனாக்க யாரை மேடம் பாக்குறது? என்னது இவங்கலாம் இருந்து நடு தெருவுல வந்ததுக்கு யாரு காரணம்? அவங்களா காரணம்? ஒரு நேரத்துல பார்த்தாக்கா அவங்கதான் காரணம். யாரு? இவங்கதான் எங்க வீட்டுல இருக்கவங்க. எங்க அம்மா எங்க அக்கா தங்கச்சிங்க. நான் நடு தெருவுல வந்திருக்கேன். கம்பெனில வேலைக்கு போயிட்டு வந்த உடனே என்ன தடுத்தி விட்டுருவாங்க. நான் தனியா தான் இருந்தேன் ஒரு பாருங்க. நீங்க போய் திருட்டு தொழில் பண்ணதுக்கெல்லாம் அம்மா எல்லாம் குறை சொல்ல முடியாது மேடம். அது இப்ப நடந்தது மேடம், அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இத பாருங்க, ப்ளேம் போடுறதுன்னா யாரு தலையில வேணா அக்ஷதைய போடலாம். அதுல அர்த்தம் இல்ல. தப்பான சேர்க்கையில தப்பான தொழில் பண்ணிட்டீங்க. இனிமையாச்சும் திருந்து வாழணும், பொண்டாட்டியோட வாழணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.